ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: والذين آمنوا أشد حبا لله. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والتسليم. சென்னைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மில் படைத்துள்ள உள்ளம் என்பது அது பிரியப்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அந்த உள்ளம் யாரையாவது பிரியப்படும் அல்லது ஏதேனும் ஒரு வஸ்துவை பிரியப்படும். சில சமயம் நம்மால் அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதில் உண்டான பிரியத்தை அழிக்க முடியாது. காரணம், பிரியங்களை உள்ளத்தில் போடுவது அல்லாஹ். வஅல்லஃப பைன குலூபிஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சஹாபாக்கள் நிறங்களாலும் வசிக்கும் இடங்களாலும் பேசும் மொழிகளாலும் மாறுபட்டு இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் உள்ளங்களுக்கு மத்தியில் அவன்தான் பிரியத்தை போட்டதாக சொல்கிறான். அப்படியானால் உள்ளங்கள் அல்லாஹுவின் கைவசத்தில் இருக்கிறது. அந்த உள்ளங்களில் யாரின் மீதும் பிரியம் ஏற்படலாம். இஸ்லாம் கூறுகிறது, அல்லாஹுவை பிரியப்படுங்கள். முஃமின்கள் எப்படி இருப்பார்கள்? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். முஃமின்கள் அல்லாஹுவை கடுமையாக அதிகமாக பிரியப்படுவார்கள். காரணம், இந்த உலகத்தில் நாம் யாரை பிரியப்படுகிறோமோ அவர்களோடு மறுமையில் இருப்பதாக சொன்னார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. இந்த பிரியம் சார்ந்த ஒரு நிகழ்வு ஒன்று சஹீஹுல் புகாரியிலே பதிவாகியுள்ளது. மதீனாவிலே அடிமை இனத்தை சார்ந்த தம்பதிகள், கணவர் பெயர் முகீஸ், மனைவியின் பெயர் பரீரா. இந்த பரீரா என்கிற பெண்மணி ஒரு எஜமானரிடத்திலே அடிமை பெண்ணாக இருந்தார்கள். முகீஸ் மற்றொரு இடத்திலே அடிமையாக இருந்தார். பரீராவுடைய உள்ளத்தில் எப்படியாவது நாம் சுதந்திர காற்றை சுவாசித்தாகணும், இந்த அடிமை சங்கிலியிலிருந்து நாம் விடுபடணுங்கிற ஆசை இருந்துச்சு. அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு எளிய வழி என்ன அப்படின்னா, உரிமை சீட்டு எழுதி வாங்கி கொள்வது. எஜமானனிடத்தில் அவன் போடுகிற கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு உரிமை சீட்டு வாங்கி கொள்வது. உதாரணமாக, அவன் இத்தனை லட்சங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் அதை நான் இவ்வளவு நாட்களுக்குள் தந்து விடுகிறேன் என்று சொல்லி சீட்டை வாங்கி கொண்டு நாம் வைத்துக் கொள்ளலாம். பாதி உரிமை பாதி அடிமை அந்த ஆள். இப்போ இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய எஜமானனிடத்தில் உரிமை சீட்டு எழுதி வாங்கி கொண்டாங்க. வாங்கி கொண்டா அதற்கான தொகையை கொடுக்கணுமா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து உதவியெல்லாம் கேட்குறாங்க, ஏதாவது நீங்கள் எனக்கு உதவி செய்யணும், நான் ஏன்னா அவங்க கொஞ்ச காலம் ஆயிஷா மாட்டே அடிமை பெண்ணாக இருந்தார். ஒரு வழியாக அல்லாஹ் அவங்களுக்கு உரிமையை கொடுத்துட்டார். அந்த எஜமானர் தேவைப்பட்ட அந்த தொகையை வாங்கிட்டு உரிமையிட்டார். உரிமையிட்ட பிறகு பரீராவுக்கு இந்த முகீஸ் கூட நம்ம காலத்தை கடத்தணுமா? அவர் ஒரு அடிமை, அவரை கூட நம்ம இந்த காலத்தை கடத்தணுமா? நம்ம பேசாமல் அவரை விட்டு விலகிட்டாங்க. ஏன்னா ஷரியத்தில் அனுமதி இருக்கு. என்ன அனுமதி? மனைவி உரிமையிடப்பட்டு விட்டால், சுதந்திரமான பெண்மணியாக ஆகிவிட்டால், அந்த அடிமை கணவரோடு வாழ்வதற்கும் உரிமை இருக்கிறது, அவரை விட்டு பிரிந்து வருவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த அம்மா என்ன செஞ்சது, நான் இவரை விட்டு பிரிகிறேன் என்று சொல்லி விலக ஆரம்பித்தது. இந்த மனுஷன் அந்த அம்மா மேலே ரொம்ப பிரியம். அந்த அம்மாவுக்கு இவர் மேலே பிரியம் இல்லை. இது ஒருதலை பட்சமான பிரியம், ஒருதலை காதல் மாதிரி. அந்த அம்மா தெருவில் போதும், இது நான் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் கூப்பிட்டு, அப்பாஸே இந்த பாருங்களேன், இந்த பரீரா முன்னாடி போதும், இந்த முகீஸ் அந்த அம்மா பின்னாடியே போகிறார். பரீரா, என் கூட வாழ மாட்டியா? என் கூட வாழ மாட்டியா? ஏன் என்னை விட்டு போகணும்னு பிரியப்படுற? நான் உன்னை நல்லா வச்சிருக்கிறேன் என்று பின்னாலேயே போயிட்டுருக்கார். அந்த அம்மா கண்டுங்கானாம போயிட்டு, எனக்கு நீ வேணாயா, நான் உன் கூட வாழ விரும்பலையா, நீ ஒரு அடிமை, நான் உரிமையிடப்பட்ட பெண்மணி, நான் உன் கூட வாழ விரும்பலைன்னு அது முன்னாடியே போகுது. இவர் பின்னாடியே போகிறார். சின்ன ஊடுதல் அந்த நேரத்தில்
தெருவில் அவங்க 2 பேரும் முன்னாடியும் பின்னாடியும் போகிறது நாயகத்திற்கு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் அந்த அம்மா பின்னாடியே போறார். ஒரு கட்டத்தில் நபியிடத்திலே வந்துட்டார். யார சொல்லலாம், நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க, அந்த அம்மாட்ட சொல்லுங்க, என் கூட வாழும்படி சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பரீராவை கூப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏம்மா இவ்வளவு நாள நீ அவர் கூட வாழ்ந்து இல்லம்மா, குழந்தையெல்லாம் பெற்றெடுத்திருக்கிற, இன்னும் அவர் கூட தொடர்ந்து நீ குடும்ப வாழ்க்கையை நடத்தலாமே என்று பரீராவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப உஷாரான பெண்மணி, இந்த காலத்தில் உள்ள பெண்கள் மாதிரி. யார சொல்லலாம், நீங்க இதை ஆலோசனையா சொல்றீங்களா அல்லது ஆர்டர் போடுறீங்களா, உத்தரவா சொல்றீங்களா? இல்லம்மா நான் ஆலோசனை தான் கொடுக்குறேன், அப்படியானால் நான் ஏற்றுக்க மாட்டேன். நபியினுடைய உத்தரவா இருந்தா அதை மறுக்கக்கூடாது. மறுக்கிற ஒரு மிகப்பெரிய பாதை இல்லையா? ஒமாக்கான் அலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். எந்த முஃமினான ஆணுக்கும் முஃமினான பெண்ணுக்கும் அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதில் இஷ்டம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இப்போ அந்த அம்மா கேட்குது, அஃபதமுருனி அம் தஷ்ஃபஉனி, நீங்க எனக்கு உத்தரவிடுறீங்களா அல்லது சிபாரிசு பண்றீங்களா? இல்லம்மா நான் சிபாரிசு பண்றேன், பரிந்துரை தான் பண்றேன். அப்படியானால் லைஸ லீ ஹாஜத்துன் இலைஹி, எனக்கு அவரின் பக்கம் எந்த தேவையும் இல்லைன்னு சொன்னோம். நிகழ்வு முடிந்தது. நிகழ்வை சொல்லுகிற முஹத்திஸீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில ஆரம்பத்தில் சொன்னது போல பிரியப்படத்தக்க நபர் யார் என்று சொன்னால், யார் நம்மையும் பிரியப்படுவார். இப்போ நாம் அல்லாஹுவை பிரியப்பட்டால் அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறான். ரசூலை பிரியப்பட்டால் ரசூலுடைய முஹப்பத்து ஷஃபாஅத்து நமக்கு கிடைக்குது. நல்லவர்களை பிரியப்பட்டால் அந்த நல்லவர்களோடு வசிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். அதே போல ஒரு கணவர் தன் மனைவியை பிரியம் கொண்டால் மனைவியும் அதற்கு ஈடாக அவர் மீது பிரியம் கொள்கிறார். அப்ப 2 தரப்பிலும் பிரியம் வர வேண்டும். இது யதார்த்தமானது. சஹாபாக்கள் நாயகத்தின் மீது பிரியம் கொண்டார்கள். அது ஒரு தனி தலைப்பு. மேலான பெரியவர்களே, முதல் விஷயம் இது. ஒருதலை பட்சமான பிரியம் என்பது அது இழிவை தரக்கூடியது. 2வது, ஒரு நல்ல காரியத்திற்கு நம்மிடத்தில் ஒருவர் சிபாரிசுக்கு சொன்னால் நாம அவருக்காக வேண்டி இறங்க வேண்டும், களமிறங்கி சிபாரிசு செய்ய வேண்டும். அதில் ஒன்றும் நம்முடைய காசு பணங்கள் செலவாக போவதில்லை. அதில் நமக்கு நன்மை கிடைக்கிறது. மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா, யார் நல்ல சிபாரிசுகள் நல்ல விஷயத்திற்கு சிபாரிசு பண்ணுவாரோ அவருக்கு அதற்கான நன்மையில் பங்கு உண்டு. அல்லாஹ் சொல்கிறார். சில சமயத்துல நபியிடத்துல யாரேனும் யாசகர் வருவார், யார சொல்லலாம் இந்த மாதிரி இருந்தா கொடுங்க. நபி அவங்க அவருக்கு கொடுக்கும் முன்பு சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்களா, இஷ்ஃபஉ லஹு, நீங்கள் என்னிடத்தில் அவருக்காக சிபாரிசு செய்யுங்கள். இஷ்ஃபஉ ஃபல்துஜரு, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுக்கான கூலியை நீங்கள் தரப்படுவீர்கள். அப்படின்னா என்ன, நாயகமே அவர் ரொம்ப தேவை உள்ள மாதிரி தெரியுது, தேவை உள்ள மாதிரி தெரியுது, நீங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, வேற ஒன்றும் சொல்ல. நான் கொடுக்குறேன் அல்லது இல்லை என்று சொல்றேன், அது அப்புறம். மக்களுக்கான வேலை என்ன, பங்கு என்ன என்று சொன்னால் இஷ்ஃபா, சிபாரிசு பண்ண. நல்ல காரியங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நாம ரெக்கமெண்ட் பண்ணுவது என்பது அனுமதிக்கப்பட்ட வரவேற்கத்தக்க ஒன்று. இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் அந்தஸ்து உடையவர்கள், 1000 வேலைகள் கொண்டவர்கள். ஒரு ஆளுக்காக, ஒரு நபருக்காக அந்த நபர் பிரியப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் சிபாரிசு செய்கிறார்கள். பரீரா, நீ முகைசோடு வாழலாமே என்று சொன்னார்கள். அப்படியானால் சிபாரிசு செய்வது நல்ல விஷயம். அல்லாஹ் தஆலா அவருடைய நபி, நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மன் கான ஃபி அவுனி அஹீஹி கான அல்லாஹு ஃபி அவுனிஹி அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்தார் இது போல விஷயங்களில் அல்லாஹ் அவனுடைய உதவியில் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். அப்படியானால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பிரியம் என்பதை வரவேற்கத்தக்கது, அல்லாஹ்வை, ரசூலை, நம்முடைய குடும்பத்தை, நல்லவர்களை பிரியப்படுவது. இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்களுக்கு நாம் பரிந்துரை செய்கிறது எந்த வகையிலையும் குற்றங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் பல சமயங்களில். அதே போல ஒருவேளை நம்முடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. என்னப்பா நீ கூப்பிட்ட, நானும் சிபாரிசு பண்ணேன், அந்த ஆள் அதை ஏற்றுக்கிறலையே. நபியினுடைய சிபாரிசையை அந்த அம்மா வேண்டான்னு சொல்லிச்சு, நபி வருத்தப்பட்டாங்களா? ரைட், ஓகே,
உனக்கு விருப்பப்பட்டா நீ அவரோட வாழு, இல்லை என்றால் வேண்டாம். அப்படிதான் போனாங்க. மூணாவது விஷயம், எந்த அமல்களையும் ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுடக்கூடாது. பெரிய பெரிய அமல்கள் தான் வறுமையில கை கொடுக்கும். சின்ன சின்ன அமல்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய லாபத்தை தராது என்று விட்டு விடக்கூடாது. அப்படியே நடந்துகிட்டு வரோம், முள் ஒன்று அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்குது தெருவில், அந்த பக்கம் போகும்போது அப்படி சில இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அது எதுக்குறோமா நம்ம வாட்டுக்கு போயிடும் அப்படின்னு விலகி போகக்கூடாது. முடிந்தால் அந்த நீண்டு இருக்கும் முல்லை, அந்த கிளையை வெட்டி விடுவது என்பதை சிறப்பிற்குரியது. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தில் ஒரு மனிதர் பஞ்சு மெத்தியில் புரண்டு கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் செய்த அமல் என்ன, மக்களுக்கு இடையூறு தந்து கொண்டிருந்த ஒரு கிளையை வெட்டினார். உலகத்தில் என்னங்க இது பெரிய விஷயமா, நம்மளாம் நிறைய வெற்றோம், ஆனால் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வஸ்து கரையிலாம எடுப்பது என்பது மிக சிறந்த ஒரு அமல். அது சின்ன அமல் தான். நபி அவங்க சொல்றாங்க, எந்த அமல்களையும் சாதாரணமாக இடைப்பட்டுவிடக்கூடாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசுங்கிற ஒரு ஒற்றை வார்த்தை, அதற்கும் நபியவர்கள் இணங்கி வந்தாங்கன்னு சொன்னா நாம் அதைத்தான் கவனிக்க மேலான பெரியவர்களே. அப்படியானால் இன்றைய சம்பவத்தில் நமக்கு கிடைத்த படிப்பினை, நாம யாரை பிரியப்படுகிறோமோ அவர் நம்மை பிரியப்படுவது போல நம்முடைய அந்த முஹப்பத் இருக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல காரியங்களுக்கு சிபாரிசுகள், ரெக்கமெண்டுகள், பரிந்துரைகள் செய்ய வேண்டும். மூன்றாவது, எந்த அமலும் சிறியது பெரியது என்று பாகுபாடு பார்க்காமல் எல்லா நல்ல அமலையும் நாம் செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்மை சாலிஹீன்களில் சேர்த்தருள் புரிவானாக. அவனையும் அவனது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நல்லோர்களையும் சஹாபாக்களையும் வலிமார்களையும் பிரியப்படுகிற நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.